ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது யோசுவா 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஜோஷுவா சாப்டர் 10 verse 8. கர்த்தர் யோசுவா நோக்கி, நீ அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். ஆம், எனக்கு பிரியமானவர்கள், 5 ராஜாக்கள் யோசுவாவை எதிர்க்கும்படியாக வந்தார்கள். அவர்கள் மிகவும் பலத்தவர்களாக இருப்பதை கண்டபொழுது ஜனங்கள் மிகவும் பயந்து போனார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் வருகிற சூழ்நிலைகள், சூறாவளிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று சொல்லி அவை நம்மை விட மிகவும் பெரிதாக இருக்கும் பொழுது நாம் பயந்து போகிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அழைத்தவர் நான் உண்மையுள்ளவர், அவர்களுக்கு பயப்படாயாக, அவர்களை உன்னுடைய கைகளில் ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மாற வேண்டுமெனில் அவைகளை முதலாவது கர்த்தர் நம்முடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும், தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்காக நாம் தியானிக்க வேண்டும். வேத வசனத்தை நன்றாக படித்து அதிலுள்ள வசனங்களை, வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய பலவான்களை, நம்முடைய எதிராளிகளை ஒப்பு கொடுப்பார். அது ஆவிக்குரிய எதிராளிகளாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்களாக இருக்கலாம். கர்த்தர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னது போல அவர் சூழ்நிலைகள் மேல் அதட்டும்படியாக நமக்கு அதிகாரம் கொடுப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளை உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்களை எங்களால் எதிர்கொள்ள முடியாத பொழுது நீர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். தகப்பனே, பயப்படாதே, நான் உன் கையில் இவைகளை ஒப்புவித்தேன். நம்முடைய கைகளை கர்த்தர் ஒப்புவித்ததுக்காக நன்றி செலுத்துவோம். கொடான கொடி நன்றி தேவா. நீர் பெரிய காரியங்களை செய்து எங்களை பாதுகாத்துக்க நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.